ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக எதுனா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நல்லா வாசம் வரும் கம்மன்னு. அந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கம்மன்னு வாசம் வருதுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அரை கப் பொட்டுக்கடலை, கூடவே அரை கப் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குன்னு அதை கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் தான் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை வறுத்துக்கோங்க. கரைஞ்சிராமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த 3 பொருட்களுமே நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறி வரட்டும். அடுத்ததாக அதே பேனில் 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையோட அளவு மட்டும் நீங்கள் 1 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்குமே நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட தோல் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலில் அந்த ஈரத்தன்மை சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஆறி வந்துடுச்சு. வேர்க்கடலில் இருக்க தோலையும் நான் நீக்கி எடுத்துட்டேங்க. 1-2 தோல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வரணும். இதை ஒரே மொத்தமாக நம்ம அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் விட்டு தான் அரைக்கணும். ஏன்னா எள்ளு வேர்க்கடலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உதிரியாக அரைச்சதுக்கப்புறமா 1 கப் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தாலும் நம்மளுக்கு கட்டிகள்லாம் இருக்குங்க. அதை கையை வச்சு நம்ம லைட்டாக உதுத்து விட்டுக்கலாம். இது போல் இதை நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இப்போ உதுத்து விட்டாச்சுங்க. அடுத்ததாக இதில் 1-2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் இதெல்லாம் எல்லாத்துலேயும் படணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம மாவு எடுத்து பிடிச்சிக்கலாம். நீங்கள் கையை லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சாலே நமக்கு லட்டு சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லட்டு 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சு இந்த லட்டு ஒரு 15-20 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.